ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புது ரெசிபி தாங்க. உருளைக்கிழங்கு ரெசிபிங்க. நம்ம ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ், முக்கியமாக பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ணுறோம். ரொம்பவே சிம்பிள், நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லைங்க. தக்காளி வெங்காயம் கூட தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை வேக விட்டுறலாங்க. லைட்டாக மூடி வச்சு வேக விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக மாறிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வாக்கில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த 3 மசாலாவும் சேர்த்த பின்னாடி இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். அதனால் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதில் தண்ணி எதுவும் இல்லாதனால பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக பார்த்திங்கன்னா பச்சை வாசமும் போயிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி இதில் கொத்தமல்லி தழை சேர்க்கக்கூடாதுங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை, இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த கருவேப்பிலை சேர்க்குறனால இந்த உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உடஞ்சும் போயிடக்கூடாது. அதே டைமில் குழன்னு ஆகாதுங்க. நம்ம எண்ணெயில் பண்ணுறதுனால குழன்னு ஆகாது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஃப்ரை ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. தயிர் சாதத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.